கத்தி சிரிப்பாங்க. ஆமாங்க, சைலண்டா இருந்தா சைலண்டா இருப்பாங்க. ஏதாவது இந்த தியாகு, பொன்னம்பலம், நிலகடவி இவங்கெல்லாம் சும்மா ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அந்த அவங்களெல்லாம் சூலத்தை கொண்டு ஓங்குற மாதிரி ஒரு சீன் வரும். நீங்க பாட்டு எமோஷனல் அடிக்க ஒரிஜினல் அடிக்கும் விட்டு சொருவிடாதீங்க எங்களை பார்த்து மேடம் அப்படி இப்படின்னு. சிவாஜி சாருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டைரக்டர் இருப்பார். உண்மை மிகச்சிறந்த அவங்க எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு இந்த சீன் ஒர்க் ஆகுமா, இந்த படம் ஒரு தெரிஞ்சிருவாரு. எவிடன்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது, சசிகுமார் சார் படம். 5 ஸ்டார் கதிரேசன் சார் ப்ரொடியூசரு. ஃபர்ஸ்ட் டைமா தனுஷோட அப்பா ஆக்ட் பண்றாரு. மைனா படம் பார்த்துட்டு ரஜினி சார் போட்டு காமிச்சாங்க. ரஜினி சார் வெளியே வந்து பார்த்துட்டு மிரண்டுட்டார். நான் பார்த்ததுல நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவாங்க. ரவிக்குமார்லாம் அம்மான்றுவார். டம்மு 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 ஸ்பீட் ஆயிடுவாரு. சார் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொடர்ந்து அந்த போலீஸ் கதாபாத்திரங்கள் இந்த 1000 பொற்காசுகள்ல நீங்க பண்ண காமெடி, அது ரொம்ப உண்மையிலேயே ஒரு அற்புதமான படம். அந்த படம் வந்து பத்திரிகையாளர் காட்சிகளையும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சரி அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுதான் சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றி பெறாததுக்கு சினிமாவில் நேரங்கிறது ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. அது டைம் தான். எப்படி அது மிஸ் ஆச்சுன்னே தெரியல எனக்கு. அந்த படம் பெருசாக வரும்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். ஒரு காமெடி படம். இயக்குனர் கூட முருகையா, மிஸ்டர் முருகையா அருமையான டைரக்டரு. ரொம்ப ஒரு வில்லேஜ் மதுரை சைடு திண்டுக்கல் பக்கம் உள்ள ஆள். அப்படி ஒரு லைவா யதார்த்தமா ஒரு அழகா பண்ணியிருந்தாரு. நான் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அந்த ஸ்டேஷன்ல நீங்க ஒன்னு பண்ணுவீங்களா சார்? அல்டிமேட். ரொம்ப நேர்மையாவே இருப்பேன். டக்குனு நமக்கு வருதுன்னு மைண்ட் அந்த 1000 பொற்காசை கொள்ளையடிச்சவங்க பங்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு 2 பங்கு, எனக்கு 2 பங்கு, 6 பங்கு வைப்பாங்க. பங்கு 7 அப்படின்னு உள்ள வருவாங்க. சார் எங்களை விட்டுருங்க சார், தெரியாம பொருளா நான் நேர்மையா இருந்திருந்து என்னத்தை சாதிச்சிட போறேன். மிஞ்சி போனா எனக்கு ஒரு அவார்டை கொடுப்பாங்க, ஒரு இது கொடுப்பாங்க. அதை வச்சு எனக்கு என்னத்துக்கு 35 வயசு ஆச்சுடா, என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியலடா, எனக்கு ஒரு பங்கு கொடுங்கடா அப்படின்னு நான் ஒத்துக்குவேன். அது அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப லைவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணப்பட்ட ஒரு படம். பட் அது பெரிய வெற்றியை பெறலை. பட் அது ஒரு பெரிய சேனலில் வந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆமாம், சில நேரங்களில் நம்ம நடிக்கிற படங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் ஆகிடும். அதில் அது ஒன்று, ஒரு படத்தோட வெற்றி தான் ஒரு நடிகனாக அங்கீகரிக்கும். உண்மை. இப்போ நம்ம நடித்த படங்கள் அந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றிருந்தால் நம்மளுடைய ஒரு கேரியர் கொஞ்சம் பெட்டராக போயிருக்கும். உண்மை சார். சார் இப்போ அடுத்து நீங்கள் தர்ஷன் பண்ணதுலேருந்து ஒருத்தரை ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் மைண்டில் என்ன வருதோ அதை சொல்லலாம். திருநெல்வேலி படத்துல இருந்து ரோஜா ஒரு நல்ல நடிகைன்னு சொல்றதை விட ஒரு நல்ல பொண்ணு. அவங்க ஒரு யதார்த்தமாக இருப்பாங்க. ஒரு பெரிய சினிமா பந்தாலாம் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட். அப்பவுமே அது பீக்கில் இருக்கும்போதே கேஷுவலாக இருப்பாங்க. நாங்கள்லாம் கூட பேசிகிட்டு இருப்போம். மேடம் உங்கள் மேரேஜ்லாம் எப்போ மேடம்? அப்போ கேட்போம், சார் நான் செல்வான ஒரு டேரக்டர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். செல்வான ஃபர்ஸ்ட் எனக்கு யாருமே புரியல. ஆர்கே செல்வமணி தான் அப்படி சொல்லி இருக்குது. அது செல்வான்னு கூப்பிடும் போது தெரியுது. அந்த அம்மா வந்து அவரை வந்து லவ்லியா கூப்பிடுவாங்க, செல்வான்னு. நான் செல்வான்னு ஒரு டேரக்டர் லவ் பண்ணேன் சார், அவர் தான் சார் கல்யாணம் பண்ணேன். எப்போன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும் சார். அப்படி அவங்க எதையுமே பெருசாக மறைக்க மாட்டாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அது மாதிரி நல்ல கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். 7 மணினா 7 மணிக்கு தான் வந்துடுவாங்க. அது மாதிரி மேடம் இன்னொரு 1 hour இருந்தால் முடிச்சலாம். ஓகே சார், முடிப்போம் சார், நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம், வேலை செய்ய தானே சார் வந்திருக்கோம், பண்ணலாம் சார் அப்படிவாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து லைஃப்பில் அந்த ஒரு எந்த வித ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான அந்த இதே இருக்காது. அந்த பந்தா குந்தா எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடுவாங்க, டப்புன்னு ஒரு பேக் எடுத்து கட்டிக்குவாங்க. இப்போ சார் பை சார், குட் மார்னிங் சார், சார் போயிட்டு வரேன் சார் இருப்பாங்க. ஈஸியாக தனியாக போவாங்க, தனியாக வருவாங்க. ஒரு பெருசாக அதுக்கு ஒரு செட் அலட்டல் அந்த மாதிரி இல்லை, கூட்டமே வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். எனக்கு இவங்களுக்கு அப்புறம் நான் ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஒர்க் பண்ணேன். கரெக்டாக கேட்கணும், இவங்களும் இருக்காங்கன்னா ரம்யா. ஆமாம், ராஜராஜேஸ்வரி பண்ணும்போது உங்கள் படத்தில் யார் முன்னால் நடித்தாங்கன்னு என்ற ரம்யா கேட்டுச்சு. நான் சொன்னேன் ரோஜா நடித்தாங்க அப்படின்னா. ஓ சரி கேட்டுக்கிட்டாங்க கதை சொல்ல போகும்போது. பட்டு இந்த சில நேரங்களில் ஆர்டிஸ்ட்லாம் அந்த டேரக்டர்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்களா, அல்லது ரொம்ப போட்டு ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா எடுத்துட்டு டேக்கு 10 டேக்கு 15 டேக்கு எடுப்பாங்க, ரொம்ப போர் ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க நடிகை எல்லாம். அப்போ இந்த அம்மா வந்து ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க,
அம்மா அந்த பாரதி கண்ணன் அவர் படம் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி டைரக்டர்? ஐயோ சூப்பர் டைரக்டர், ஃபாஸ்ட்டாக பண்ணுவார், எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் தைரியமாக தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அப்புறம் ரம்யாட்ட சொல்லுச்சு, அவங்கள பற்றி ரோஜா ரொம்ப பெருசாக சொல்லுச்சு. நான் இம்மிடியட்டாக உடனே ஓகேன்ட்டேன், நான் இந்த இதே நான் சம்பளத்தில் கூட முன்ன இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ நல்ல படம் பண்ணலான்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவங்களும் அப்படி தான் சைலண்டாக இருப்பாங்க. அப்போ கூட அவங்க வம்சி சார் பெரிய டைரக்டர் தெரியுங்க, அவரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சைலண்டாக போய் தள்ளி போய் ஃபோனாக பேசிகிட்டு இருப்பாங்க. டேக் ரெடி பண்ண, ஓகே கட், நான் அப்புறம் பேசுகிறேன் வந்துடுவாங்க. அந்த காதல் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஃபோன்லேயே அந்த ஒரு குடியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த காலகட்டம் நடந்துச்சு. அந்த படத்தில் அவங்க அவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எத்தனை கோடிக்கு செட்டு போட்டாலும் அப்படி தெலுங்கில் பல செட்டு போட்டு ஆடினவங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி கான்ட்ராக்டில் பண்ண படம் அது, கே பாலச்சந்தர் கம்பெனியில். இப்போ நாங்களாம் சும்மா ஒரு இலைகளெல்லாம் கெட்டி தொங்க விட்டு இன்னும் அந்த அம்மா ஒரே சிரிப்பு, நாங்கள் இது ஒரு செட்டா அப்படின்னு சிரிக்கிறாங்க. மேடம் படத்தில் தெரியாது, அப்படி ஸ்கை பேக்ரவுண்டு, ஒரே க்ரீன்ஸு, அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க ஒரு சாதாரண மலை ஜாதி எப்படி இருப்பாங்க, ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க, அவ்வளோதானே, இதுக்குன்னு பெரிய பிரம்மாண்ட செட்டாக வேணும், நான் என்னனாலும் பண்ணுவேன் சார், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அப்போ அதை இன்வால்வ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலாட்டா கத்தி சிரிப்பாங்க. லவுடாக சிரிப்பாங்க. ஆமாங்க, சைலண்டாக இருந்தால் சைலண்டாக இருப்பாங்க. ஏதாவது இந்த தியாகு, பொன்னம்பலம், நிலகடவி இவங்கெல்லாம் சும்மா ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அந்த அவங்களெல்லாம் சூலத்தை கொண்டு ஓங்குற மாதிரி ஒரு சீன் வரும். மேடம் நீங்கள் பாட்டு எமோஷனல் அடிக்க ஒரிஜினல் அடிக்கணும்னு விட்டு சொருவிடாதீங்க எங்களை பார்த்து மேடம், அப்படி இப்படின்னு அவங்க கலாட்டா பண்ணுவாங்கல்ல, சிரிப்பாங்க. அது மாதிரி ரொம்ப சொன்னோம்னா அதை ஒரு நம்ம ஒரு 60% சொன்னோம்னா ஒரு 40% ஆட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு விஷயம். அப்படி இப்படின்னா மேடம் இந்த மாதிரி ஒரு பாவம் அறியாத அவங்கள ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டுட்டான் ஒருத்தன், என்ன ஐயோ ஒரு ஹீரோ படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துல ஹீரோவையும் ஹீரோயின் கொண்டுருவோம். ஆமாம் ரம்யாக்ஷனுக்கு ஒரு மரஜாதி மேரேஜ் நடக்கும், மேரேஜ் நடந்து அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு சாங் பாடுவாங்க, ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா. ஒரு நல்லா இருக்கும், ஒரு லைவா அந்த சாங் நாங்கள் குற்றாலம் அந்த கேரளா பார்டரில் செங்கோட்டை பக்கம்லாம் ஷூட் பண்ணுவோம். அப்போ அங்கே ஊர் மக்கள்லாம் கேட்டு ராசாவேன்னு பாடுவாங்க. அந்த அளவுக்கு ரெக்கார்டிங்லே கிராமப்புறத்தில் நல்லா போய் ரீச்சான ஒரு பாட்டு. அதில் ரொம்ப அழகாக ரம்யா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அவங்கள ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி முடிஞ்சதும் ஏதோ 4 பசங்க டூரிஸ்ட் வந்த பசங்க அவங்கள ரேப் அட்டன் ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. இந்த அம்மா சூழத்தை எடுத்து ஓங்கி போகணும், அதை பிடிக்கிட்டு இந்த அம்மாவை குத்திடுவாங்க. குத்துன பிறகு அந்த அம்மா சாகிறதுக்கு மேலே அப்படி முட்டிக்கிட்டீங்களா அப்படி சிலிப்பிட்டு பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி முட்டியெல்லாம் தூக்கி போட்டு அப்படி சடார்னு பட்டு, ஒரு பாவம் அறியாது எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க, நாங்கள் செத்துட்டோம்னு நினைக்கிறீங்களா, இந்த ஜென்மம் இல்லைடா, நீங்கள் வாழ்கிற காலத்தில் இன்னொரு ஜென்மம் எடுத்து நான் வருவேன்டா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் ராஜேஸ்வரிடா, ராஜேஸ்வரிடான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்பீரமாக பண்ணாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது ஒரு சின்ன கதையை கொண்டு போய் சிவாஜி சார்ட்ட பண்ணும்போது சீன் பெருசாகிடும். அவர் நட்டை, அவர் ஸ்டைல், அவர் கலாட்டா, அவர் காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அதுதான் இப்போ ரஜினி சார் படங்கள்லாம் பிரமாண்டமாக தெரியும் பார்க்குறதுக்கு. காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன சீனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவாங்க. கமல், ரஜினி சார், சிவாஜி சார், அவன்லாம் ஒரு லைட்டாக சொன்னீங்கனாலே அதை ஒரு மாதிரி உள்வாங்கிடுவாங்க. சீனை எலிவேட் பண்ணுற ஒரு விஷயம். ஒவ்வொரு நடிகர்களுக்கு என்கிட்ட கூட ஒரு ஆள் கேட்டார், என்னங்க டைரக்டரில் நல்லா நடிப்பாங்களா அல்லது நடிகர்கள் தான் நல்லா நடிப்பாங்களான்னு கேட்டார். நான் டைரக்டராக இருக்கவங்க நல்லா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏதோ சொல்கிறீங்கன்னு, அவங்க கதை நாலேஜ் இருக்கனால அவங்க கதையை உள்வாங்கி அழகாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது சிவாஜி சார், எம்.ஆர். ராதா, டி.எஸ். பாலையா, எஸ்.வி. சுப்பையா இவங்கெல்லாம் பிரமாதமாக நடித்தாங்களே, அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. நான் சொன்னேன், சிவாஜி சாருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 டைரக்டர் இருப்பார். உண்மை மிகச்சிறந்த, அவங்க எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் டே பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த படம் அவருக்கு தெரிஞ்சிருவாரு. எல்லாம் டிராவல். பாகப்பிரிவினைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், சிவாஜி அந்த ஒரு மாதிரி ஒரு ஹேண்டிகேப்பாக நடிச்சிருந்தார்.
தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து இப்படி நடந்து நடந்து வருவார். அப்போ அவருக்கு அதை பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த கதையில் நமக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் வரும் அவருக்கு. ம். அப்புறம் அவங்களுக்குள்ள பல டைரக்டர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஒரு சீன் சொல்லும்போதே அது எப்படி நடிக்கணுங்கிறது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ம். ம். அதனால அது அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணனும் கேஷுவலாக இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க, கதை சீனை சொல்லும்போது சைலண்டாக காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பண்ணும்போது டபுளாக பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. நல்ல ஆர்டிஸ்ட்டு. அவங்க அந்த படம் எனக்கு நல்லா போச்சு. ராஜராஜேஸ்வரி. ம். நல்லா போச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் அதை பார்த்துட்டு ராம்கி அவரை பத்தியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ராம் கிசான் ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் லைட்டா ஆன்டகனிஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷேடு ஒரு மாதிரி ரீபர்த் ஆகி அதே ஆள் வருவார். ஆமா ஆமா. அது ஒரு ட்விஸ்டாகவும் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரு 3 வில்லனை எய்ம் பண்ணுவாங்க. 3 வில்லன் இவங்க லைஃப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நிழல் ரவி ஒரு வில்லன் அதில். இப்போ நிழல் ரவியை கொல்லலாம்னு இந்த அம்மா ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவர் ஃபாரின்ல இருந்த பையன் இறங்கி வருவார். வந்த அதே ராம்கி. அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் படத்தில். எந்த ராம்கியை கொண்டாங்களோ அதே ராம்கி இப்போ இவருக்கு என்னடா இது அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்போ நல்லா இருக்கும். சயின்டிஃபிக்காக கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ நிழல் ரவி வந்து ஒரு பெரிய ஆளை போய் பார்ப்பார், ஒரு சயின்டிஸ்ட்டை போய் பார்ப்பார். என்னையா இது, நாங்கள் ஒரு காலத்தில் ஒருத்தனை கொண்டுட்டோம், அவன் எனக்கு எப்படி பிள்ளையா பிறந்தான் கேட்பார். அப்போ சயின்டிஸ்ட் சொல்லுவார், நம்ம வந்து உங்கள் ஒரு மனைவியிடம் நீங்கள் வந்து சேர்ற நாளில் வந்து அதே மனோநிலை, நீங்கள் ஒருத்தனை கொண்டீங்க இல்லையா, அவனுடைய முகம் உங்கள் உள்ளத்தில் அப்படி மூளையில் பதிஞ்சு 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 அதே மனோநிலையில் வந்து நீங்கள் சேரும்போது அது மாதிரி பதிவுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்பார். ஓ ஓ ஓ. ஒரு இந்த ஆக்டிசம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு 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 ட்ரிங்க்ஸ் ஹெவியாக சாப்பிட்டுட்டு சேரும்போது அந்த மூளை அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது மாதிரி பறக்கும்போது அந்த ஜீனில் உற்பத்தி ஆகும்போது குழந்தைகள் அப்படி ஆகிடும். அதனால சயின்டிஃபிக்காக கூட அது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார் ஒரு ஆள் அந்த படம் பார்த்துட்டு. இது சயின்டிஃபிக்காக கூட கரெக்டு தான் சார். அதே பதிவு அவனுக்கு வந்து ஒருத்தனை கொண்டுட்டோம், அவன் யார் அவன் முகம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்போது அப்படி ஒரு மனைவியிட சேர்ந்தா அதே மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் பண்ணியிருக்கோம். அது நல்லாயிருக்கும். அது அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது வைக்கிறது கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ராம்கி அவர்கள் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணக்கூடிய ஆளு. அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு ஒரு ராம்கி கூட சார் ஹைலி டீசென்ட் பிஹேவியரில். அதாவது நாசர் சார் சொன்னோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் சந்தித்த நடிகர்கள் நாசர் சாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்கி சார். அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு மரியாதை. சார் சொல்லுங்கள் சார், ரைட் சார், பண்ணிடலாம் சார், கலக்கலாம் சார் அப்படின்வார். ரொம்ப ஒரு உண்மையாக நடந்துக்குவார். அந்த ஒரு சினிமாத்தனமான ஸ்பீச்லாம் இருக்காது. இப்பவுமே எங்கேயா பார்த்தா கூட சார் மறக்க முடியாது சார், ராஜராஜேஸ்வரில் என்ன ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நான் பண்ணேன் சார், அது எனக்கு அது ஒரு பெரிய படம் சார் அப்படின்வார். அந்த ஒரு விசுவாசியான ஒரு நல்ல நட்புக்குள்ள ஆளு ராமகிருஷ்ணன். நல்ல மனிதர் சார். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வின்னு தோணுது. நீங்க ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டராகவே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணிருக்கா, என்னடா இது நமக்கு இதே கேரக்டர் கொடுக்குறாங்க, வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமா அப்படின்னு? என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சிங்கம்னு ஒரு படத்துல நடித்தேன் முதல்ல போலீஸா. விவேக் சார். ஆமாம். ஒரு லாரி கடத்தல் லாரி வருதுரா செக் பண்ணு அப்படின்னு ஒரு ஏட்டுகிட்ட சொல்லுவேன். அவன் லாரியை செக் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார், லாரியை மடக்குவார், மடக்கிட்டு உள்ளுக்கெல்லாம் ஒன்று ஒரு போலீஸ் செக்யூரிட்டி செக் பண்ணுவார், ஒன்றும் இருக்காது. டிவி சுட்டியும் சேர்த்து விட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே அங்கே இறக்கி விட்டாங்க. இப்போ நான் ஜீப்பில் வருவேன், இந்த என்ன ஆச்சு அந்த லாரி கடத்தல் லாரி என்ன ஆச்சுங்க சார், லாரியில் ஒன்றும் இல்லை சார், அதை போய் நீங்கள் கடத்தல் லாரிட்டீங்க, ஒன்றும் இல்லை நாங்கள் வண்டி அனுப்பிச்சு, அட பாவி கடத்துறதே லாரி வாங்கி விடுவார், சஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. அந்த பர்டிகுலர் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன குழந்தை நினைக்கிறேன், ஒரு நாள் குற்றாலத்தில் குளிச்சுருக்கேன், அங்கிள் சிங்கம் படத்தில் நீங்கள் தானே லாரி கடத்தல் சீனில் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ரீச், அது ரீச் ஆகும். காரணம் படம் பெற்ற வெற்றி காரணம். ஒரு படம் வெற்றி படம் ஆகும்போது சின்ன சின்ன சீன்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ நடிச்சிருந்தாலும் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதான் இதில் என்ன ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, எல்லாம் போலீஸாக நடிக்கிறீங்களேன்னு கேட்டிங்களே, அது சினிமாவோட தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். படத்துல போலீஸ்னா உடனே அந்த போலீஸ்னா அவர் கரெக்டா இருப்பார், அவர் இவர் போடு அப்படின்ற ஒரு தொடர்ந்து இன்னைய வரைக்கும் பிரபு சாலமன் சார் படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. கயல் படத்துல சூப்பர் சீன் அது. அந்த ஒரு இன்சூரன்ஸு அதெல்லாம் போட வேணாயா, என் முண்டாட்டிக்கு செல்போன்ல நீ பச்சை பட்டம் தவிர எதுவும் தெரியாது வேணாயா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இன்சூரன்ஸ்காரங்களாம் என்கிட்ட ஒரு வாட்டி சண்டைக்கு வந்தாங்க, சொல்லிட்டீங்களே சும்மா ஒரு படத்தால் என்ன ஆயிரப்போது முடியா பார்த்துக்கலான்னு. அது மாதிரி அந்த போலீஸு, அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை போலீஸு, சிங்கம் போலீஸு,
அப்புறம் இப்போ 1000 பொற்காசுகள் போலீஸ். 1000 பொற்காசுகள் போலீஸ். இப்போ பிரபுசாலம சார் ஒரு சிங்கத்தை வச்சு படம் பண்றாரு, அதுலயும் போலீஸ் தானே? அதுலயும் போலீஸ். அப்புறம் எவிடன்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது, சசிகுமார் சார் படம், 5 ஸ்டார் கதிரேசன் சார் ப்ரொடியூசரு. ஃபர்ஸ்ட் டைமாக தனுஷோட அப்பா ஆக்ட் பண்ணுறாரு. ஓ, கஸ்தூரி ராஜா. கஸ்தூரி ராஜாவும் நானும் ஃப்ரெண்டுங்க மாதிரி ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இன்ஸ்பெக்டரு. இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் இன்ஸ்பெக்டரு. ஒரே இன்ஸ்பெக்டராக இருக்குது. நான் எப்பாவது இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட ஹெல்மெட்லாம் நான் யூஸ்வலாக போடுறதில்லை. பரவாயில்ல, போலீஸ்லாம் டக்கு உண்மையிலே ஒரு போலீஸ் அப்படின்பான். எனக்கே டவுட்டு, நம்மளை உண்மையிலே இவரை தெரியுமா தெரியாதா, சினிமாக்காக அடிக்கிறாரா அது ஒரிஜினல் போலீஸ் நினச்சி அடிச்சிட்டாரான்னு டவுட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த போலீஸ் கேரக்டர் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு வகையில காரணம் இந்த மீசையும் ஒரு காரணம். அதுதான் சொல்லலாம். நீங்க அந்த மீசை லுக்ல பாக்கும்போது ஒரு போலீஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீல் வருது எல்லாருக்கும். அது இருக்கும். அப்படியே சீக்கிரத்துல மீசை எடுத்துடலான்னு இருக்கேன். ஒட்டு மீசை கூட வச்சுக்கலாம். ஆமா சார். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மேண்டட்டரியா ஒரு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து வச்சுக்கணும். இப்ப என்ன போலீஸ் கேட்டதானே போட்டு உடனே அவங்களுக்கு போட்டு காமிச்சிடணும். அப்படி ஆகி போச்சு. கதை சொல்லுவோம் சார், போலீஸ் தானே, இன்ஸ்பெக்டர் தானே, இருங்க ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, சொல்லுங்க கதையான சார், இதுல போலீஸ் இல்லை சார், வேற கேரக்டர் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரத்துல மாற்றம் கிடைக்கும்னு நம்புறேன். அது நம்ம தமிழ் சினிமாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த போலீஸ், டாக்டர், வக்கீல் பண்ணோம் அப்படின்னா ஜட்ஜு கண்டினியூவா அது வரும் அப்படின்ட்டு. அண்ட் நீங்க சொல்றீங்க பிரபுசாலமன் சாரோட ஒர்க் பண்ண தொடர்ந்து பண்றீங்க அப்படின்னு. எப்படி உங்களுக்கும் அவருக்கு உண்டான ஒரு நட்பு எப்படி உருவாச்சு? தொடர்ந்து அவரோட படங்கள்ல பண்ணிட்டே இருக்கீங்க. கயல்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். சும்மா ஆஃபீஸில் ஒரு நட்பு ரீதியாக வாய்ப்பு கேட்டு தான் போனேன். அப்படி பார்த்துட்டே இருந்தார். சார் இது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பண்ணுறீங்களான்னாரு. அப்போ நமக்கு எந்த கேரக்டர் இருந்தால் அவர் பிரபுசாலமன் தான். அப்போ ஒரு மைனா, கும்கிக்கு அடுத்த படம். ஆமாம் ஆமாம், கும்கிலாம் பெரிய கிரேஸு. என்ன சார் எந்த கேரக்டர்னாலும் பண்ணலாம் சார். ஏன்னா மைனா படம் பார்த்துட்டு ரஜினி சாருக்கு போட்டு காமிச்சாங்க. ரஜினி சார் வெளியே வந்து பார்த்துட்டு அப்படி மிரண்டுட்டார். ஓ, பார்த்துட்டு அவர் கூட விட்டல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். என்னையா மிரட்டிருக்காங்க, எங்கேயா இந்த மாதிரி டேரக்டர்லாம் எங்கேயா இருந்தாங்க, ஆச்சரியமாக இருக்கியா, என்ன ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம் இது அப்படின்னு மைனா பார்த்து சொன்னார். சொல்லிட்டு வெளியே வரும்போது டேரக்டரை பார்த்தார் பிரபுசாலமன். சார் எப்படி சார், என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, இப்படிப்பட்ட படத்தில் ஒரு சீன் எனக்கு கிடைச்சிருக்காதா, நான் இருந்தால் நான் நடிச்சிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர், இவ்வளவு பெரிய படத்தில் ஒரு சீன் நம்ம நடிச்சிருக்க கூடாதான்னு ஏங்குற அளவுக்கு இருக்கு சார் படம் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அந்த படத்தில் அப்படி சொல்லும்போது இப்போ நம்மலாம் அது ஒரு பெரிய சீன் தாரன்றாரு. உடனே ஓகேன்னு சொல்லி அந்த மதுரை பக்கத்தில் ராஜபாளையமாக ஏதோ ஒரு ஊரில் அந்த சீன் எடுத்தாங்க. நாங்கள் அங்கே போயிருந்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையான ஒரு டைரக்டர். நான் பார்த்ததில் எத்தனையோ படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவாங்க. ரவிக்குமார்லாம் அத்தம்மான்றுவார், டம்மு 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 டம்முன்னு ஸ்பீட் ஆயிடுவார். ஒரு லெவலுக்கு தான் பொறுப்பார், அப்புறம் கத்திடுவார். அப்போ சிவாஜி சார்லாம் கூட ஏன்டா கத்துறது குறைங்கடா சிவாஜிலாம் ஆஃப் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரஜினி சார் எந்த பார்ட்டிஸ்லாம் பார்க்க மாட்டார், வேலை நடக்கணும் அவருக்கு. அது ஒரு பேட்டர்ன், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப பொறுமை, கொஞ்சம் ஜீசஸ் மேலே பெரிய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அப்போ கூட நான் கேட்குறேன், சார் இந்த வசனங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது சார், எப்படி சார்? நான் பெரிய புராணங்கள், இதிகாசங்கள், பெரிய பெரிய ரைட்டருடைய கதைகள்லாம் நான் படித்தது கிடையாது. என்னை பொறுத்தவரை ஆண்டவர் எனக்கு போடுறாரு, நான் பொறுக்கி எடுத்து அடுக்கி வைக்கிறேன், அதுதான் சார் பாரு. அந்த அளவுக்கு ஒரு டிவோட்டி, ஒரு நம்பிக்கை. அந்த கும்கி படம்லாம் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் யானையை வச்சு எடுக்கிறோம், லைட்டாக தட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், அதனால் ப்ரேயர் பண்ணி எடுப்பார். அது ஒரு பழக்கம். தேங்காய் கூட உடைக்க மாட்டார். எல்லோரும் பூஜைக்கு தேங்காய் உடைப்பாங்கல்ல, அது கூட அவர் பழக்கமாக பண்ண மாட்டார். ஆனால் ப்ரேயர் பண்ணுவார். ஆண்டவரே இன்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம், இந்த விலங்கால இந்த இது யாருக்கும் எந்த வித அசம்பாதமும் ஏற்படாமல் இருக்கும். ஏன்னா யானை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அதோட மனம் மாறினா அடக்காமல் இருக்கணும் அப்படின்னு அதை ப்ரேயர் பண்ணுவார். அது மாதிரி முடிஞ்சதும் ஆண்டவரே நன்றி, இந்த மாதிரி எனக்கு ஒரு எந்த வித அசம்பாவமும் நடக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி அவருடைய நம்பிக்கை, அவருக்கு விசுவாசமாக இருந்துச்சு. 10 டேக் 20 டேக் போனால் கூட கத்த மாட்டார். நானே ஒரு 5 டேக் வாங்கலை, 2-3 டேக்கில் ஓகே இருக்குது. ஒரு 5-6 டேக் வாங்கணும்னு வச்சுங்களேன், பாரதி சார் என்ன சார் ஏன் நடிக்கிறீங்க, நடிக்கவே வேண்டாம், சும்மா பேசுங்க சார், இந்த அப்படி அதெல்லாம் வேணாம் சார், இயல்பா என்ன சார் சாப்பிட்டீங்களா, என்னாச்சு, எப்போ வந்தீங்க, அது கூட லேசாக கண்டு சிமிட்டிடக்கூடாது அவருக்கு. அப்போ அவ்வளவு பொறுமையான ஒரு டைரக்டர், ஒரு அற்புதமான மனிதர். அவர்லாம் வந்து ஜெயிக்கணும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக அந்த சிங்கத்தில் ஜெயிச்சு வந்துடுவார்.